வணக்கம் நண்பர்களே. தினம் தினம் ஓர் கலகம் செய்யும் நாரத முனிவர் இன்றைய கலகத்தை தொடங்குவதற்கு வழியேதும் கிட்டவில்லையே என்ற ஆழ்ந்த சிந்தனையில் சென்று கொண்டிருந்த பொழுது கங்கை நதியில் சில மகா முனிவர்கள் வேள்வி ஒன்றை நடத்துவதற்கான ஏற்பாடுகளை செய்து கொண்டிருந்தது அவர் கண்ணில் பட்டது. அங்கே முனிவர்கள் கூறும் வேலைகளை அவர்களது சீடர்கள் பயபக்தியுடன் செய்து கொண்டிருந்தார்கள். அப்பொழுது முனிவர்களில் ஒருவர் உற்று நோக்கிய நாரத முனிவர், இவர் மாமுனிவர் கச்சியப்பர் அல்லவா என்று தமக்குள் கூறிக்கொண்டார். இவர்தான் நம்முடைய கலகத்தை ஆரம்பிக்க சரியான ஆள் என்று முடிவு செய்து மகிழ்ச்சி அடைந்தார். உற்சாகம் பொங்க வான்வீதியிலிருந்து கீழே இறங்கிய நாரத முனிவர் நாராயணா நாராயணா என்ற பரந்தாமனின் திருநாமத்தை உச்சரித்தபடியே முனிவர்கள் இருக்கும் இடத்தை நெருங்கினார். நாரத முனிவரை கண்டதும் கச்சியப்பரும் மற்ற முனிவர்களும் அவரை பணிவுடன் வணங்கினார்கள். அவர்களை பார்த்து நாரத முனிவர் ஏதும் அறியாதது போல, மாமுனிவர்களே, இந்த புனிதமான கங்கை நதிக்கரையில் நீங்கள் கூடியிருப்பதை பார்க்கும் பொழுது ஏதோ ஒரு புனிதமான காரியத்தை இங்கே செய்ய போகின்றீர்கள் என்று தோன்றுகின்றது. இங்கு ஏதாவது வேள்வி நடத்தப் போகிறீர்களா என்று கேட்டார். நாரத முனிவரே, தங்களுடைய யூகம் என்றைக்கு பொய்த்திருக்கிறது. நாங்கள் இங்கே மகா யாகம் ஒன்றை நடத்தப் போகின்றோம். அதற்கான ஏற்பாடுகள் தான் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. மேலும் யாகம் தொடங்குவதற்கு முன்னால் தாங்கள் வந்திருப்பது எங்களுக்கு மிக்க மகிழ்ச்சி என்றார் கச்சியப்பர். மகா முனிவர்களே, நீங்கள் அனைவரும் தூய்மையானவர்கள். ஆதலால் நீங்கள் செய்யும் யாகமும் தூய்மையானதாகவே இருக்கும். அப்படிப்பட்ட தூய்மையான யாகங்களுக்கு என் ஆசை எப்பொழுதும் உண்டு. சரி, என்ன நோக்கத்திற்காக இந்த யாகத்தை செய்கிறீர்கள் என்றார். இதற்கு கச்சியப்பர் பதில் கூறினார். உலகத்தில் நாளுக்கு நாள் பாவங்களும் செய்யக்கூடாத செயல்களும் அதிகமாகிக் கொண்டே இருக்கின்றன. இதனால் மக்களின் நலமானது பாதிக்கப்படும். அதை தடுக்கவும் உலக மக்களின் நலனை பேணி காத்திடவும் இந்த மகா வேள்வியை நடத்துகின்றோம் என்றார். இதனை கேட்ட நாரதரின் உள்ளமானது மகிழ்ந்தது. உங்களுடைய சீரிய முயற்சியானது கண்டிப்பாக வெற்றி பெறும் என்று வாழ்த்திவிட்டு, மகா யாகம் முடிந்ததும் அதன் பயனை அவிர்ப்பமாக யாருக்காவது அளிப்பது வழக்கம். அதுபோல நீங்கள் நடத்தவிருக்கும் மகா யாகத்தை முடித்துவிட்டு அவிர்பாகத்தை எவருக்கு முதலில் அளிக்கப் போகிறீர்கள் என்று கேட்டார். இதனை கேட்ட அடுத்த கணமே நாரதர் கலகமானது ஆரம்பமாகிவிட்டது. அது என்ன என்பதனை நாளைய அத்தியாயத்தில் அறிவோம்.